அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் நம்ம கூடயே ஒரு ரெண்டு விஷயத்துல நம்ம கூடயே இருக்கிறான். அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தொழுகையின் போது இறைவன் நம்ம கூட இருக்கிறான். ரெண்டாவது விஷயம், நம்ம பிரார்த்தனையின் போது நம்ம கூட தான் இருக்கிறான். நம்ம செய்யற பிரார்த்தனை அனைத்தும் அவன் கேட்டு அதுக்கு பதிலும் சொல்றான். இறைவன் கூடயே இருக்கான் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவன் நம்ம கூடயே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இறைவன் தன்னுடைய அர்சில் அமர்ந்திருக்கிறான். அர்சில் அமர்ந்தவரை நம்ம செய்யற பிரார்த்தனையை கேட்கிறான். கேட்டு அதுக்கு பதில் சொல்றான். அவன் எங்க இருந்தாலும் அவன் நம்ம கூட இருந்து நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் தான் இறைவன். ஆனா சில பேரு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்றாங்க. இது கிடையாது. இறைவன் அர்சில் தான் அமர்ந்திருக்கிறான். இதுதான் உண்மை. சரி, நம்ம இப்ப துவா பண்றோம் இறைவன்கிட்ட. நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இறைவன் நம்ம கூட இருக்கிறான். சில பேரு இறைவனிடம் எப்படி பிரார்த்திக்கிறாங்க அப்படின்னா, அடாவடியாக கேட்கிறாங்க. எப்படின்னா, இறைவா எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா நம்ம இறைவன்கிட்ட பணிவோட கேட்கணும். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், இல்ல நம்ம அப்பா அம்மாவட்ட ஏதாவது ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்டா கேட்கிறோம். இப்போ ஆபீஸா இருந்தா, சார் எனக்கு இத சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். இதேவும் அப்பாவா இருந்தா, அப்பா எனக்கு இந்த பொருளை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா இறைவன்ட்டு நம்ம எப்படி கேட்கிறோம், இறைவா எனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், அதை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நம்ம வாயால நம்மளுக்கு தேவையான விஷயத்தை அனைத்தையும் அவனிடம் சொல்லி கேட்கணும். ஆனா நம்ம அப்படி பண்றது இல்லை. ஏன்னா இறைவன் தான் அனைத்தையும் அறிந்தவனாச்சே. அப்ப நம்மளுக்கு தேவையானது என்னன்னு அவனுக்கே தெரியுமே, அப்படியே நம்ம கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது தப்பு. நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்மளோட வாயால நம்மளுடைய நாவால அது கேட்கணும். ஆனா அப்படி கேட்காம நம்ம என்ன செய்யறோம், அடாவடியாக கேட்கிறோம். இறைவன்கிட்ட கேட்கும் போது நம்ம பணிவோடு கேட்கணும். அதே மாதிரி ஹராமான விஷயத்த நம்ம கேட்க கூடாது. உதாரணம், இப்ப சூதாட்டம் ஆடுறோம்னு வைங்க. இறைவா இந்த சூதாட்டத்துல நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு கேட்கறது சரியா தப்பா? அது தவறு தானே. சூதாட்டம் அப்படின்றதே ஒரு தவறு. இந்த சூதாட்டத்தை எனக்கு ஜெயிச்சு கொடு அப்படின்னு கேட்கறது தப்பு. இப்படிப்பட்ட துவாக்கள் அல்லாஹ் ஏத்துக்கொள்ள மாட்டான். ஹலாலான துவாவாக இருக்கணும். ஹராமான துவாவை கேட்டுட்டு எனக்கு இன்னும் இந்த துவா நடக்கவே இல்லப்பா அப்படின்னு நம்ம புலம்புறோம். அது ஹலாமா ஹலாலா இல்ல ஹராமா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதுவுமே இறைவன்கிட்ட கேட்கும் போது நமக்கு தேவையான விஷயத்த கேளுங்க. அதுமே ஹலாலான பொருட்களையும் ஹலாலான விஷயத்தையும் கேளுங்க. ஹராமான விஷயத்தை கேட்கறத தவிர்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.